நீ நான் காதல் சீரியலோட சண்டே ஸ்பெஷல் எபிசோடு ரொம்பவுமே சூப்பரா போணுச்சுங்க. அதோட கன்டின்யூ தான் ப்ரோமோவா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எபிசோடோட கடைசியில நம்ம ராகவ் அபி மேல இருக்கிற கோவத்தினால, அபிய அப்படியே நடு ரோட்லயே நைட் டைம்ல விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாப்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே எங்க அபிய காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "என்னது அபியா? அபி உங்க கூட வந்திருக்கான்னு நினைச்சுல நான் வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றாப்ல. ஸோ அதே டைம்ல நம்ம அஞ்சலி இருந்துகிட்டு, "நீ அபி இல்லாம மட்டும் இங்க திருப்பி வரவே கூடாது. இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சது, நடக்கிறதே வேற." அப்படின்னு சொல்லி திருப்பியும் நம்ம ராகவ அபிய கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சர்றாங்க அஞ்சலி மேடம். கூடவே நம்ம ஆகாஷும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறாப்ல. இந்த விஷயம் எப்படியோ நம்ம பாட்டிக்கும் தெரிஞ்சிருது. அவங்களும் மயக்கம் போட்டே கீழ விழுந்தர்றாங்க. ஸோ இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விக்னேஷ காமிக்கிறாங்க. விக்னேஷ் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே நம்ம அபிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் வரைக்கும் போயிட்டு, அதுல ஏற்பட்ட பிரச்சனையால தானே நம்ம ராகவ் அபி கழுத்துல தாலி கட்டுனாப்ல. ஸோ அந்த விக்னேஷ் தான் அபிய வந்து ஒரு கடற்கரை ஓரமா பார்த்துட்டு நம்ம ராகவுக்கு மெசேஜ் பண்ணி விடுறாப்ல. நம்ம ராகவும் அங்க தேடி அபிய தேடி வந்துடுறாப்ல. நம்ம ராகவ பார்த்த உடனே நம்ம அபிக்கு பயங்கர சந்தோஷம். ஓடி போயிட்டு ராகவ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ரொமான்ஸ் மாதிரி நமக்கு ப்ரோமோவ காமிச்சு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இனி என்ன நடக்கும்? நம்ம ராகவ் இன்னும் கோவத்தோட இருப்பாரா? இல்ல கொஞ்ச நாச்சும் மனச மாத்துவாரா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.